அமாவாசை இரவு. பண்டைய காட்டின் நடுப்பகுதியில் ஒரு சின்ன கோவில். அங்கு யாரும் இரவில் செல்ல மாட்டார்கள். காரணம், அந்த கோயிலின் காவலராக வராகி அம்மனே இருப்பதாக நம்பிக்கை. அந்த இரவு ஒரு பக்தன் பயந்து நடுங்கியபடி பாதையை கடந்து கோவிலுக்குள் வந்தான். அவன் வாழ்க்கை முழுவதும் துரதிர்ஷ்டம், நோவு, கல்தடங்கள் எல்லாம் தொடர்ந்ததால் அம்மன் தாமரைக்கால் முன் மன்னிப்பு கேட்டான். மழை தொடங்கியதும் கோவிலின் விளக்கு தானாகவே அணைந்தது. இருளில் கண்களை திறந்தபோது மங்களமான சத்தம். அவன் நெஞ்சம் அதிர்ந்தது. பின்னால் யாரோ சாமர்த்தியமாக நடந்து வரும் ஓசை. அவன் திரும்பி பார்த்தான். அம்மனின் எரியும் சிவப்பு கண்கள், பழுப்பு மாங்குஸ்திரி தோல், கடுமையான சிரிப்பு. அவரது கையில் கத்தி. ஆனால் பயமில்லை. அந்த கண்கள் கோபத்திலும் கருணையிலும் கலந்திருந்தது. நீ தவறில்லை, நேரத்தை தவறாக பயந்தாய் என்று அவர் குரல் முழங்கியது. அடுத்த கணம் அம்மன் தனது பாசக்கையால் அவன் நெற்றியில் தொட அவனை துரதிர்ஷ்டத்திலிருந்து தப்பித்தாள். கோவில் மணி தானாகவே ஒலித்தது. ஒளி திரும்பி வந்தது. அவள் மறைந்ததும் பக்தன் விழித்தது போல எழுந்தான். ஆனால் அவன் முகத்தில் ஒரு புதிய ஒளி. வாழ்க்கை முழுவதும் அவனை தழுவிய துரதிர்ஷ்டம் அந்த இரவில் முடிந்துவிட்டது. வராகி அம்மன் அருகில் இருந்தால் இருள் கூட பயந்து ஓடும். இந்த கதை பிடித்திருந்தால் ஃபாலோ பட்டனை கிளிக் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். ஒரு லைக் போட்டுக்கோங்க.